புனித அல் குர்ஆன் உலகிற்கு இறங்கிய நாள் முதல் இன்று வரை அல்லாஹ் தன் பாதுகாப்பில் அதனை ஒளி வடிவிலும் பாதுகாத்து வருகிறான். மறுமை நாள் வரை அது நீடிக்கும். இந்த பாதுகாப்பில் ஒளி வடிவிலான பாதுகாப்பு என்பது குர்ஆனின் மிக முக்கியமான அம்சமாகும். அந்த ஒளிவடிவு பாதுகாப்பே குர்ஆனின் இஜாசா எனப்படுகிறது. இஜாசா என்றால் இஜாசா பெற்ற தகுதி பெற்ற ஒரு உஸ்தாதிடம் அவருடைய மாணவர் குர்ஆனுடைய வசனங்களில் எந்த ஒரு பிழை இல்லாமலும் குர்ஆனுடைய எழுத்துக்களில் வரக்கூடிய உச்சரிப்புகளை பேணுதலாகவும் குர்ஆனுடைய சட்டங்களையும் பேணி ஓதி எடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்துக்கு இஜாசா என்று சொல்லப்படும். இஜாசா பெற்ற மாணவர் அவர் மாத்திரம் ஓதுவதற்கு தகுதியானவர் அல்ல, அவர் ஓதி கொடுப்பதற்கும் தகுதி உள்ளவராக இருக்கிறார் என்று கொடுக்கப்படும் அங்கீகாரமே இஜாசாவாகும். இஜாசா என்பது தனித்த சான்று அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான சங்கிலி தொடராகும். அந்த சங்கிலி தொடர் மாணவர், உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், சஹாபாக்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்ற இந்த உயர் தொடர் மூலமாகத்தான் அல் குர்ஆன் எந்த மாற்றமும் இன்றி இன்று வரை நம்மிடம் வந்து சேர்ந்துள்ளது. இன்றைய காலத்தில் பலர் அல் குர்ஆனை ஓதி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒருவர் ஹாஃபிலாக இருந்தாலும் கூட இஜாசா பெற்ற உஸ்தாதிடம் குர்ஆனை கற்றுக்கொள்வது குர்ஆனை இன்னும் தெளிவாக ஓதக்கூடியதாக இருக்கும். இஜாசா பெற்றவர்கள் அல் குர்ஆன் இறங்கிய முறையிலேயே சரியான உச்சரிப்புடன் ஓதக்கூடியவர். மினத் தௌராத்தி வ முபஷ்ஷிரன் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கற்று சஹாபாக்களுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுத்தார்களோ அதே முறையிலேயே அவர் தன் உஸ்தாதிடம் இருந்து கற்றுக்கொண்டுள்ளார். அல்லாஹுவிடம் இணைக்கப்படும் சங்கிலி தொடரில் அவருடைய பெயர் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் குர்ஆனை முறையாகவும் துல்லியமாகவும் கற்றுக் கொடுப்பது அவரால் மாத்திரம்தான் முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய ஹதீஸை இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ், குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த உயர்தர பாக்கியத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் குர்ஆனை துல்லியமாகவும் முறையாகவும் கற்றுக்கொள்வது அவசியம். அவ்வாறு கற்றுக்கொண்டால்தான் பிறருக்கு அழகிய முறையிலே கற்றுக் கொடுக்க முடியும். ஆகையினால் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. எனவே இஜாசா என்பது வெறும் சான்றிதழ் அல்ல, அது ஒரு அமானிதம், ஒரு பெரும் பொறுப்பு, தலைமுறையாக பாதுகாக்கப்படும் ஒரு மகத்தான குர்ஆன் மரபு. அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆனை சரியாக கற்றுக்கொள்ளவும் சரியான முறையில் பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் இந்த உயர்ந்த சங்கிலி தொடரில் இணைக்கப்படவும் அருள் புரிவானாக.